ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்ட் பார்ட்டி. நான் உங்கள் வருண் சிஜு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு காலேஜாக, கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தனலட்சுமி சீனிவாசன் சொன்னாலே நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனல் குரூப்ஸு. ஸோ சென்னையில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, திருச்சி பெரம்பலூரில் ஒரு யூனிவர்சிட்டி தனலட்சுமி யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. ஸோ 3 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட காலேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட காலேஜான கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இங்கே கட் ஆஃப் எவ்வளோ தேவை, எப்படி ஜாயின் பண்ணுறது, எந்த மாதிரி மார்க்ஸ் தேவை இருக்குது, எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வருது, இங்கே படித்தா ஒர்த்தா இல்லையா, ஸோ இங்கே ஹாஸ்டல் எப்படி இருக்கும், சொல்லித்தர ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க, ஸோ என்ன விதமான கோச்சிங் கொடுக்குறாங்க, மற்ற காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தான், எதனால தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு, நிறைய டவுட்ஸுக்கு ஒரு விடையாக ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 12th இருக்கான்னு அந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட காலேஜை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ நிறையா கோயம்புத்தூரில், சென்னையில், திருச்சியில் ஏகப்பட்ட காலேஜஸுக்கு நம்ம ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும், இல்லை எப்படி ஈஸியாக கவுன்சிலிங்கில் போகிறது, எப்படி வந்து ஸ்காலர்ஷிப்ஸோடு படிக்கிறது, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப வளவளன்னு பேசாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க. ஒரு பார்ட்டி பண்ணலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் தனலட்சுமி சீனிவாசன் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிற இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நேத்தோ இன்றைக்கோ ஆரம்பித்த காலேஜ் கிடையாது. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் ஆஃப் த டாப் லீடிங் காலேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ தனலட்சுமி சீனிவாசனுங்கிறது வந்து ஒரு பிராண்ட், நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்படி ஹிந்துஸ்தான் ஒரு பிராண்டாக இருக்கும், ரத்னம் ஒரு பிராண்டாக இருக்கும், பர்பம் ஒரு பிராண்டாக இருக்கும், அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசன் ஒரு லேசுப்பட்ட ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் கிடையாது, ஓவரால் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸோட காலேஜ் தான் இதுவும். ஏன்னா அவங்களுக்கு பெரம்பலூர் ஒரு ஓன் யூனிவர்சிட்டி தனலட்சுமி யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்காங்க. சென்னையில் ஒரு 2 காலேஜ் இருக்குது, ஸோ 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு காலேஜ் நிறுவனத்தோட ஒரு ஒன் ஆஃப் த காலேஜ் தான் இந்த தனலட்சுமி சீனிவாசன் கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் சொன்னோம்னா ஒன் ஆஃப் த ரெப்யூட்டேஷனான காலேஜ், ரொம்ப டாப் லீடிங் காலேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நேக்கில் A+ கிரேட் வாங்கியிருக்கு. இந்த A+ கிரேட் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக போகுதுன்னா, இந்த A+ கிரேட் வந்து கவர்மெண்ட்டால் நமக்கு தரக்கூடிய ஒரு கிரேட் தான். ஸோ எல்லா காலேஜுக்குமே ஒரு கிரேட் இருக்கும். அப்படி இந்த தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா A+ கிரேட் வாங்கியிருக்கு. ஸோ A+, A++, B+, C இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரேட் தருவாங்க. எதை வச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அது போக குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு தான் தருவாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறத பொறுத்து தான் A+, அது மாதிரிலாம் கிரேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா A+ கிரேட் வாங்கியிருக்கு. இது என்ன உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆக போகுதுன்னா, நீங்கள் ஒருவேளை ஆன் டிரைவ், அதாவது கேம்பஸில் பிளேஸ் ஆகாமல் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் ஒரு கம்பெனியில் நீங்களாக டிரைவ், அதாவது பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, A+ கிரேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்கிறது வந்து அதை சுற்றி காட்டும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவருக்கு கிடச்சிருக்கும், ஒரு நல்ல ஒரு டீசெண்டான காலேஜ்லேருந்து வந்திருக்காரு, பாஸ் அவுட் ஆகி, அதனால சொல்லிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் தனியாக தெரிவிங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம், உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த A+ கிரேட் உங்களுக்கு சப்போர்ட் ஆக போகுது. ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகக்கூடிய ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நவக்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த க்ரீனிஷான ஒரு கேம்பஸ், ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஸோ ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, காலேஜில் வந்து என்ன சொல்கிறது, காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ட்ரீம்ஸ், நிறையா ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் படித்தோங்கிற பேர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினா ஒரு அரௌண்ட் ஒரு 170 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும், ஒரு எம்பிசினா ஒரு 160, அந்த மாதிரி SC/STனா ஒரு 140, 130 அந்த கட் ஆஃபில் இருந்தால் போதும், உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் கிடைக்கும். இல்லைனாலும் மேனேஜ்மெண்ட்ஸில் நிறையா கோர்சஸ், டொனேஷன்ஸ் எல்லாமே சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையராகவும் இல்லை, மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேஸில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கல்ச்சர் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, கேரளா மலையாளி ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக மலையாளி ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. ஸோ 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கல்ச்சர் கிடைக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மலையாளமே தெரியாதனால கூட நீங்கள் மலையாளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்றுக்கலாம், நம்மளோட கல்ச்சர்ஸை நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜுங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபையான ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேம்பஸ் ஃபுல்லாக ஒய்ஃபை இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்பே வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வருவீங்க. அதான் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸோ ஒரு டிரைவுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கம்பெனியில் இத்தனை நாள் இவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. எப்படி இந்த A++ நேக் கிரேடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஹைஃபையான லேப்ஸ் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு PhD டாக்டரேட் முடித்த வெல் குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் புக்கு மட்டும் இல்லாமல் புக்கிலேருந்து வெளியே நிறைய அவுட் ஆஃப் த சிலபஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ஸ்டடீஸில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருந்தால் அதில் நீங்கள் எப்படி டெவலப் ஆகி ஷைன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதோ அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், என்ன ஒரு குவரிஸ் இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்னாலும் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டையும் உங்களுக்கு வர்ற டீச்சிங் ஸ்டாஃப்ஸையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அவங்க க்ரோ பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க எந்த ஃபீல்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தாராளமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து MBA வந்து அக்ரிகேட் பண்ண நிறைய கோர்சஸ் இருக்குது. லைக் CSE, IT இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸுக்கு MBA வந்து அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ் தான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ரொம்பவே வேல்யூ. ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேல்யூவான ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் தான் அவங்க வரப்போகுது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள தான் வருது. ஸோ அதோட அஃபிலியேட்டட் காலேஜ் தான் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கோயம்புத்தூருங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட்டை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல கிளைமேட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஏசி ரூம் வேணும் அது வேணும் கேட்குறீங்க, பட் அதுவுமே இருக்குது, வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து மெஸ் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் போட்டுருவாங்க. நான் பசங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே லிமிடேஷன்ஸ் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துடும், அதுவும் உங்களுக்கு வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜ் மாதிரி ஒரே ஃபுட் இல்லாமல் ஒரு வேரியேஷன், மிக்ஸ்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்றது கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஒரு ரைஸ் சாப்பிடுவாங்க, அது பேர் எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குமே என்ன தேவையோ அது ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் எதுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா ஹாஸ்டல் சாப்பாடுனாலே கொஞ்சம் சாப்பிட்டு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க மற்ற காலேஜஸில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலாக படிக்கிறனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்ஸ் எல்லாமே வெரைட்டிஸாக கிடைக்கும். ஏன்னா அவங்களோட கல்ச்சர் ஃபுட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட தமிழ் கல்ச்சர் ஃபுட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே புட்டு சாப்பிடுவாங்க, நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்குவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் கல்ச்சர், கேரளாவுடைய கல்ச்சரை நீங்கள் கற்றுக்கலாம். நிறையா கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், நிறைய காலேஜுக்கு உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான். ஒரு பையனை, ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஒரு பொண்ணை எப்படி ஷைன் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கான எல்லா சப்போர்ட்ஸையும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் படித்தாங்க. ஒன் ஆஃப் த ரெப்புடேஷனான ஒரு காலேஜ் கேம்பஸ் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பெரம்பலூரில் அட்மிஷன் வேணும், சென்னையில் அட்மிஷன் வேணுனாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணலாம். கீழே தெரியுற ஒரு நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். எப்படி டொனேஷன்ஸ் இல்லாமல், எப்படி ஸ்காலர்ஷிப்பில் சேர்றது, எப்படி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்லாமல் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும். கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், ஓகே ப்ரோ எல்லாமே சொல்கிறீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் தானே ஒரு காலேஜோட முக்கியமான விஷயமே அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணும் காலேஜில். ஏன்னா அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 250 to 300 கம்பெனிஸ் வராங்க. ஏன்னா இது வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ங்கிறது வந்து ஒரு பிராண்ட். ஸோ ஒரு பெரிய காலேஜுங்கிறனால நிறைய கம்பெனிஸ் வராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா TCS, விப்ரோ, கூகுள், அமேசான் இந்த மாதிரி MNCs தான் வராங்க. அது போக ஒரு சில லோக்கல் கம்பெனிஸும் வராங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ், தமிழ்நாடு இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸும், இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வராங்க, ஃபினான்ஸ் ரீதியாக வராங்க. ஸோ உங்களுக்கு
100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அரியர் வச்சாலுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் டிரைவ் இந்த மாதிரி கம்பெனிஸ் விசிட்லாம் எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் இயரில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த 3 வருஷத்துலேயே அரியர் வச்சிருந்தீங்கன்னா அந்த மூணாவது வருஷத்தில் கடைசி செம்மில் கிளியர் பண்ணிடுங்க. கடைசி வருஷம் நீங்கள் எல்லா அரியருமே கிளியர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அது இந்த காலேஜ்னு இல்லை, எந்த காலேஜாக இருந்தாலுமே. ஸோ பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இல்லாமல் டீசெண்டாக மார்க் எடுத்து ஓரளவுக்கு ஓகேவாக மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தாலே உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் மட்டும் வேரி ஆகும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே சேலரி பேக்கேஜ் இருக்குல்ல, நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஸோ அதான் நீங்கள் டீசெண்டாக பாஸ் ஆகிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தீங்கனாலே போதும். அவங்க ரெக்ரூட் பண்ணி உங்களை ட்ரைனிங் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுமே சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6 lakh per annumல ஆரம்பித்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40 lakh per annum வரைக்கும் வருது. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னால அந்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டீசெண்டான நம்பர், டீசெண்டான நம்பர் கூட சொல்ல வேணாம், நல்ல நம்பர்னே சொல்லலாம், நல்ல சேலரி பேக்கேஜ் கூட சொல்லலாம். ஸோ ஒரு மிக்ஸ்டான கேம்பஸ், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ தனலட்சுமி சீனிவாசன் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு திருச்சியில் அவ்வளோ ஃபேமஸான ஒரு காலேஜ் பெரம்பலூரில். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஆனுவல் டேஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வைப்பாங்க, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க. இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பிஹெச்டி டாக்டரேட் முடிச்ச ஒரு வெல் குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபீஸுமே மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஓகேவாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன் ஆஃப் த டாப் எஜுகேஷன், ஒன் ஆஃப் த டாப் காலேஜில் இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும்? ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் வேணுனாலுமே கீழே தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் காலேஜ் வந்து கவுன்சிலிங் சீட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ டொனேஷன்ஸ் வருதுக்கு நீங்கள் டவுட்டுக்குமே இந்த கீழே தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிடையாது. உங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும்னா நீங்கள் பெரம்பலூர் தான் போகணும். பெரம்பலூருக்கு அந்த அட்மிஷன் வேணாலும் இந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கீழே கால் பண்ணலாம். மெடிக்கல் காலேஜ் 2 இருக்குது. ஸோ அதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். சென்னையில் இருக்க காலேஜுனாலுமே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பசங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஷைன் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜ் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், ஸோ அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி கோச்சிங் கொடுத்து ஓடி கொடுத்து ஸ்டூடெண்ட்டை வந்து காலேஜ் வந்து நிறையா காம்படிஷன்ஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய லீக் டோர்னமெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு லீகோ டோர்னமெண்ட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும், ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குனாலும் நீங்கள் காலேஜில் கன்சல்டேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் டேரக்டர், அதாவது பிடி சார் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடி வாங்கிட்டு நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃபும் ஆகிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி கொடுப்பாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபுல் டைம் கூட ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் தனலட்சுமி சீனிவாசன் கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல காலேஜ், நல்ல கேம்பஸ். காலேஜ் ஃபுல்லாக ஒய்ஃபை இருக்குது. ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபுல்லாக ஒய்ஃபை இருக்குது. ஸோ உங்களுக்கு லிஃப்ட்ஸு, எலிவேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேப் எல்லாமே ஹைஃபையான ஒரு டாப் ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல லேப் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல அதே மாதிரி படிக்கிற இடத்துல உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லாமே ஹைஃபையான ஒரு டாப் எண்டான ஒரு லேப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த காலேஜில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அட்மிஷன் வேணும் எதுனாலும் நீங்கள் கீழே காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நான் இந்த ஒரு வீடியோ சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ வெப்பன் டேக்கர். இன்னொரு வீடியோ கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன்.